Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம class level chapter 3 trigonometry exercise 3.2ல 7 sum பார்க்கலாம். இந்த 7 sum மெத்தட்லயே எக்ஸாம்பிளில் 3.7 ஒரு sum இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் sum பார்த்துட்டு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் sum பார்க்கலாம். If the arcs of same length in two circles subtend central angles 30 degree and 80 degree, find the ratio of their radii. இதில் வந்து லென்த் ரெண்டுமே சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ரேடியோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு லெட் R1 and R2 be the radii of the two circles எழுதிக்கலாம். கிவனில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து θ1 is equal to 30 degree. இதை ரேடியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு π/180 மல்டிப்ளை பண்ணணும். இதில் 0 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் 3 1s 6 18 வந்து 6 இப்போ மீதி π/6 ரேடியன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு θ2 is equal to 80 degree. இதை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 80 into π/180 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 8 வந்து 4s 2 டேபிளில் 18 வந்து 2 டேபிளில் 9s. அப்போ மீதி 4π/9 இருக்கும். கொஷினில் சேம் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. S1 S2 தான். அப்போது கொஷினில் கிவன் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேம் லென்த்துன்னு. அப்போ S1 is equal to S2ன்னு எழுதலாமா? S1ன்றது லென்த் ஆஃப் ஆர்க்கு, S2ங்கிறது லென்த் ஆஃப் ஆர்க். இது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு, இது செகண்ட் சர்க்கிளுக்கு. இப்போது எஸ் ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் ஆர்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் θ. அப்போது S1 இஸ் ஈக்குவல் டு R1 θ1, S2 இஸ் ஈக்குவல் டு R2 θ2. இதில் R1 தான் நம்ம ரேடியை கண்டுபிடிக்க போகிறோம். θ1 வந்து π/6, R2 R2ன்னு வச்சுக்கலாம். θ2 வந்து 4π/9. ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த R2 இந்த சைடு வந்துடும். அப்போது மல்டிப்ளையில் இருக்க டிவைடில் வந்துடுமா? R1 டிவைடட் பை R2. இங்கே இருக்க இந்த π/6 வந்து ஈக்குவல் டுவை தாண்டி போகும்போது 4π/9 ஹோல் π/6ன்னு வருமா? டினாமினேட்டர் போயிடுமா? அப்போது R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு 4π/9. டிவிஷன் ரெசிப்ரோக்கலாக மாத்திரம் மல்டிப்ளையில் எழுதலாம். அப்போ 6/π. இதில் பையும் கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் 6 2s 8 9 வந்து 3s. அப்போது R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு 4 2s 8 டிவைடட் பை 3. Therefore the ratio of their radii is 8:3. இப்போ இதே மெத்தடில் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.2ல 7 sum. If in two circles arcs of the same length subtend angle 60 and 75 at the center, find the ratio of their radii. First let R1 and R2 be the radii of the two circles. இதில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் θ1 ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 60. இது ரேடியனாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ π/180 பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் 2s இது 6s. 2 டேபிள் இது 1s இது 3s. அப்போது π/3 θ1 வந்து π/3. θ2 இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. இது ரேடியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா 75 டிகிரியை ரேடியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா அதோட இன்டூ π/180 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணாக்கா 25s வந்து 60s வரும். அகெயின் 5 டேபிளில் பண்ணால் 25 5s 60 வந்து 12s. அப்போ θ2 இஸ் ஈக்குவல் டு 5π டிவைடட் பை 12. கொஷினில் சேம் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் வந்து லென்த் ஆஃப் ஆர்க் வந்து S1 இஸ் ஈக்குவல் டு S2. லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா S is equal to R theta.
அப்போ S1 இருக்குதுனாக்கா அதுக்கு பதிலாக R1 தீட்டா 1ன்னு எழுதலாம். S2க்கு பதிலாக R2 தீட்டா 2ன்னு எழுதலாம். இதில் R1 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டா 1க்கு பதிலாக π/3ன்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு R2 தீட்டா 2க்கு பதிலாக 5π/12. இந்த R2 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துடும். நியூமரேட்டரில் மல்டிப்ளையில் இருக்க R2 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மாறும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். π/3 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மாறிடும். இப்போது R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஆல்ரெடி 5π/12 இருக்குது. ஹோல் டிவைடட் பை π/3 கீழே வந்துடும். R1 divided by R2 is equal to 5π/12. டிவைடில் இருக்க டினாமினேட்டரில் இருக்க π/3 ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதலாம். அப்போது 3/π. பையும் பையும் கேன்சல் ஆகிடும். 3 1s are 4s are. அப்போ R1 divided by R2 is equal to 5/4. Therefore, the ratio of their radii is 5:4.